அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஓல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் மிக மிக முக்கியமான சில தகவல்கள் இருக்குது, அவேர்னஸ் தகவலும் இருக்குது. தயவு செய்து வீடியோவை தொடர்ந்தும் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது தகவல், முபாரக் அல் கபீர் கவர்னரேட் பகுதிகளில் இருக்கிறவங்க உங்களுடைய கார்கோ பெட்டிகளை பாதுகாத்துக்குவாங்க. குறிப்பாக இலங்கையர்கள் மரத்தாலான பலகையாலான கார்கோ பெட்டிகள் அடித்து வீட்டுக்கு வெளியே வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தீங்கன்னா இதுதான் நிலை, பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கூட நான் தெரிவித்தேன், முபாரக் அல் கபீர் கவர்னரேட் ஃபுல்லாகவே முனிசிபாலிட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அரச நிலத்தில் வந்து கூடாரம், ஹதீகா, அதே மாதிரி துவானியாக்கள் வச்சுருந்த இடங்கள், வாகனங்கள் நிறுத்துகிற மாதிரி இடங்களை ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே போல் தான் அந்த முபாரக் அல் கபீர் பகுதிகளை நான் நிறைய தடவை போகும்போதே பார்த்துருக்குறேன். பலரும் வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடங்களில் தான் அவங்களுடைய கார்கோ பெட்டியை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பல வீடுகளில் என்னால் அது காண முடிஞ்சிச்சு. அதனால தான் இதை மிக முக்கியமாகவே தெரிவித்தேன். ஏன்னா பலரும் கார்கோ பெட்டியை ரெடி பண்ணி கார்கோ வர்றதுக்காக வெளியில் வச்சுருப்பீங்க. ஒருவேளை கார்கோ வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்கன்னா அதில் பெட்டியில் என்ன இருக்குது எது இருக்குன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜேசிபியை போட்டு உடச்சி விட்டுருவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அடுத்ததாக குவைத்துடைய வானிலை அறிக்கை அவதான மையம் எதிர்வரும் சில மணி நேரங்களில் அதிகமான காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒமான், சவுதி அரேபியா இந்த பகுதிகளில் மிக அழுத்தமான மிகவும் டார்க்கான வானிலை அறிக்கை இருக்குது. அதே போல் மேகங்களும் சூழ்ந்து இருக்குது, கருமேகங்கள். சவுதி அரேபியாவோட கடல் எல்லைகளில் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இப்போதைய சூழல் இதுதான். செம்புழுதி மொத்தமாகவே கடலை கூட சூழ்ந்துருக்குது. இந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்வரும் நாட்களில் இந்த மே மாதம் முழுக்கவே தொடரும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த செம்மணல் புழுதி, இந்த புழுதி காற்று தான் மிகவும் ஆபத்தானது. செம்புழுதி எதிர்வரும் நாட்களில் குவைத்தையும் தாக்கலாம் இந்த செம்புழுதி காற்று அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக லிபியா பகுதிகளில் ரீசெண்டாக ஃபுல்லாகவே இந்த பாலைவன புயல் காற்று செம்புழுதி, இந்த புழுதி காற்று மொத்த நாடே மூழ்கடிச்சிருந்துச்சு. குவைத்துடைய சில பகுதிகளையும் காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஷால்லா துவா செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கவனமாக இருங்க, ஓட்டுநர்கள் வெளியில் நடந்து போகிறவங்க. பாடசாலையில் மாணவியின் பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்கார்பியன், ஒரு மஞ்சள் நிற தேல், விஷம் நிறைந்த தேல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது மாணவியினுடைய பாடசாலை பைக்குள்ள, புத்தக பைக்குள்ள இருந்து. தயவு செய்து இந்த உம்முல் ஹைமான், வஃபரா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, சுலைபியா, கேப்த் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனம். ஏன்னா இந்த நாட்களில் சூடுகாலம் அதிகரிக்கிறதால தேள்கள், பாம்புகள் எல்லாமே வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள், எங்கெங்கெல்லாம் ஏசி குளிர்காற்று அதிகமாக இருக்குதோ அந்த பகுதிகளுக்குள்ளே தான் நுழையும். அதால் வீடுகள் சுத்தம் பண்ணும்போதும் சரி, அதை ஸ்டோர்கள் சுத்தம் பண்ணும்போதும் சரி ரொம்ப கவனம். அதே மாதிரி இன்றைக்கு காலையில் ஒரு சகோதரர் எனக்கு தெரிவிச்சிருந்தார் நடந்த சம்பவம் ஒன்று. ஒரு பணிப்பெண் அவங்களுடைய வீட்டு குழந்தைய பையனை போய் எழுப்பாட்டி இருக்கிறாங்க. தம்பி எலும்பு பாடசாலைக்கு போகணும் அப்படின்னு 6 மணிக்கு போய் எழுப்பாட்டி இருக்கிறாங்க. இல்லை 6:45 வந்து எழுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 6:45 போய் தட்டி விட்டுருக்குறாங்க. எழும்பி அந்த பையன் வெளியாகி போயிருக்கிறாரு. சரி, பாடசாலைக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுவார் அப்படின்னு இந்த பெண்ணும் போய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பையப்புள்ள போய் துவானியாவில் படுத்து தூங்கி இருக்குது. கடைசியில் பாபா வந்து இந்த பணிப்பெண்ணுக்கு சரமாரியாக அடிச்சிருக்கிறாரு. இது சம்மந்தமாக ஒரு சகோதரர் என்னோட பேசினார். இந்த சகோதரிக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. அவங்களையும் தூதரத்துக்கு நேரடியாக போங்க, உடனடியாக போங்க, லேட் பண்ணாமல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த பசங்களை எழுப்பாட்டி விட்டிங்கன்னா போகிறாங்களா, அவங்களுக்கு சொன்ன வேலையை செஞ்சிட்டாங்களா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய வீடுகளில் இது மாதிரி தான் நடக்கிறது. ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிட்டு போனால் கடைசியில் எப்போ சொன்னியா அப்படின்னு இந்த பெரியவங்களே கேட்பாங்க. பெருசு 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதால் இவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. அமீர் ஆணை நிறைவு. அல் ஹப்பாஸுக்கான ஆதார தகவல்கள். அரசாங்கம் இன்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டது. புதிய அரசாங்கத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்து ஆய்வில் பேசப்பட்டுள்ளது. பிரதமரும் மற்றும் உள்துறை அமைச்சரும் குவைத்தின்
மிக முக்கிய செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் குவைத்துடைய தேர்தல், நகராட்சி தேர்தல் 9வது டிஸ்ட்ரிக்ட் மற்றும் 6வது டிஸ்ட்ரிக்டில் எதிர்வரும் 18ஆம் திகதி, மே மாதம் 18ஆம் திகதி நகராட்சிக்குரிய தேர்தல் வாக்கெடுப்புகள் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் உள்துறை அமைச்சர் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை வெகு விரைவில் தெரிவிப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் நகராட்சி தேர்தலா, அதுலையாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடியட்டும். சிவில் சர்வீஸ் கமிஷன் பீரோ காலையிலே தெரிவிச்சிருந்தேன், 14,000 பேர் குவைத்துக்கு மாசலாமா சொல்லியிருக்கிறாங்க. 5 ஆண்டுகளில் சுமார் 10,000 வெளிநாட்டு ஊழியர்கள் அரசு துறையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் 3,140 பேர் முதலாண்டில், அதே போல் 2வது 1,550 பேரும், 3வது 1,437 பேரும், 4வதாக 1,843 பேரும், 5வதாக 2,000 வெளிநாட்டு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதே போல் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, யாராலையுமே இங்கே ரிலீஸ் எடுக்க முடியாது. கவர்மெண்ட் செக்டாரில் வேலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் ரிலீஸ் எடுக்க முடியாது. குடும்பம் குட்டி எல்லாரோடையுமே நீங்கள் இந்த நாட்டை விட்டு கேன்சல் பண்ணி வெளியாகியே ஆகணும். அதுக்கப்புறமா நீங்கள் நாட்டுக்கு போய் நாட்டிலேருந்து வேறு ப்ரைவேட் செக்டாருக்கோ அல்லது கவர்மெண்ட் செக்டாரில் அதை விட குறைஞ்ச சம்பளத்துக்கோ நீங்கள் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் வர முடியும். ஆனால் கவர்மெண்ட் செக்டாரில் இனி வரும் காலம் 100% குவைத்தி மயமாக்கல் திட்டம் வரப்போகுது. அதனால் போலியான வாக்குறுதிகளை நம்பி, பொய்யான வீசாக்களை நம்பி இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. படித்த மட்டத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க நாட்டிலலாம். அதால் தயவு செய்து கவனம். கவர்மெண்ட் செக்டாரில் 100% வெளிநாட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, குவைத்தி மயமாக்கல் திட்டம் தான் அப்படின்றத உறுதியாகவே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கேருந்து கேன்சலில் போகிறவங்க ப்ரைவேட் செக்டாருக்கு தான் வர முடியும். அதுக்கப்புறமா தான் மறுபடியும் ஃபேமிலியை கொண்டு வரலாம். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வக்கீல்கள் சங்கத்தின் சுகாதார குழுவின் தலைவர், வெளிநாட்டவர் ஒருவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவத்தை பற்றி தெரிவித்திருக்கின்றார். அதே போல் இன்னும் சில வெளிநாட்டவர்களுக்கு 5 ஆண்டு, 25 ஆண்டு, 10 ஆண்டுகள் என்று வெவ்வேறு தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. யார் தெரியுமா? பிரைவேட் நர்சிங், பிரைவேட்டாக பார்மசிஸ்ட், பிரைவேட் டாக்டர்ஸ். இந்த நாட்டில் இப்போ நிறைய பேர் காதிம் வீசாவில் உள்ளவங்களும் பார்மசிஸ்ட் வேலை செய்கிறாங்க, நர்சிங் வேலை செய்கிறாங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆபத்து. عربي தெரிஞ்சவங்க தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க, நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். قصدي انا بعيادات الظل في ظاهره تفشت في المجتمع الكويتي، ظاهره العيادات المزيفه. هذه الظاهره طبعا ما يهمهم، صارت تجاريه واستثماريه، وانا ياتني قضايا كثيره من خبرتنا في القضايا. صار في انتحال صفه، صار في مزاولة مهنة بانتحال صفة. يجيك واحد، وهذه القضية يعني أنا أعرفها وعندي أحكامها، يجيك واحد ما له علاقة في المهنة ولا مزاولي المهنة، اللي راح يطبق عليه المادة 69 إنه تصل العقوبة للحبس 5 سنوات والغرامة إلى 10,000 دينار. راح أقول لكم الواقع. هو أولا ولا يمد بالمهن الطبية ولا طب بشري ولا أسنان ولا بالمهن المساعدة. شخص خارج القطاع الطبي زاولها عن طريق عقد استثماري، انتحل صفة طبيب وأجر له رخصة، وبعدين فتح له بدال العيادة 3 جلدية ونسوي ولادة والله والعيادة الثالثة يمكن أسنان. فيوم صار التفتيش ويوم صار في بلاغ في جهة عمله ونادوا واستدعوه، اكتشفوا انهم اجر رخصة ومنتحل صفة طبيب، يعني هو مسمي نفسه طبيب. فأخذ تقريبا نزلت عليه 13 تهمة، وصل عدد محكوميته إلى 25 سنة، منها انتحال صفة ومنها تأجير رخصة، وهو ما عنده صفة مزاولة هذه المهنة. وحتى العقد الاستثماري كان منتحل صفة أنه هو طبيب. يعني هذه أحد القضايا اللي أنا شفتها. وفي شيء ثاني بعد أسوأ، طبيب بيطري يأجر له عيادة بترخيص، يكون هو عن طريق الترخيص تأجير رخصة، إنزين، ويقوم يأجر له عيادة في أحد الأبراج الاستثمارية الخاصة في العيادات الطبية. يعني شلون دكتور بيطري يأجر رخصة مزاولة مهنة الطب؟ طبيب بيطري وصلنا لهالمرحلة. اي والله صعب الوضع. முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு பார்மசிஸ்ட்டுக்கு 5,000 தினார் அபராதம், அதே போல் 25 ஆண்டுகள் சிறை. அதே மாதிரி இந்த ஹோம் நர்சிங் செய்கிற ஒரு சிலர் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது, 10,000 தினார் அபராதம். அதே மாதிரி கணக்காளர் ஒருவர் தன்னுடைய முதலீடுகளை இந்த நாட்டுக்குள்ளே தவறான ரீதியில் கொண்டு வந்து அதை வச்சு
இவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே நடத்த முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஒரு கணக்காளருக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? கடைசியில் 20 வருட காலம் சிறை தண்டனை, 50,000 தினார் அபராதம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இந்த நாட்டுக்கு வாரீங்களோ அந்த கேட்டகரியை தவிர வேறு எதுக்குமே வேலைக்கு போகாதீங்க. பணிப்பெண்ணாக வாரீங்களா, நீங்கள் பணிப்பெண் தான். ஹவுஸ்மேட் அப்படின்னு அக்காமாவில் அடிச்சிருந்தால் நீங்கள் ஹவுஸ்மேட் மட்டும்தான். வீடு துப்புரவு பண்ணலாம், சமையல் செய்யலாம், குழந்தைகளை பார்த்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு ஹோம் நர்சிங் அப்படின்னு சொல்லி வேலையை எடுக்க முடியாது. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் காதிம் வீசாவில் ஹோம் நர்சிங் செய்கிறீங்க. அதே மாதிரி நிறைய நோயாளர்களை பார்வையிடுற மாதிரி வேலைகளை செய்கிறீங்க. நீங்கள் ஒரு சிஸ்டர் அப்படின்ற பேரில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வேலை செய்கிறீங்க. அதே மாதிரி ஆண்களும் இருக்கிறீங்க. அதே மாதிரி காதிம் வீசாவில் இன்றைக்கி எத்தனையோ ஆஃபீஸ்களில், எத்தனையோ வியாபார தலங்களில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய அக்காமாவில் என்ன தொழில், என்ன ப்ரொஃபஷன் இருக்குதோ அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது தொழில் செஞ்சு பிடிப்பட்டீங்கன்னா, அதுலேயும் ஏதாவது சிக்கல்களாகி பிடிப்பட்டீங்கன்னா, இப்போ நோயாளி பார்க்குறீங்க, நோயாளிக்கு ஏதாவது இன்ஜெக்ஷனையோ டேப்லெட்டையோ மாற்றி கொடுத்துட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை பிடிப்பட்டீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க. அதனால் தயவு செய்து குடியுரிமை சட்டம் மற்றும் பணிச்சட்டத்தை மீறுறதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. நாட்டில் இருந்தும் காதிம் வீசா, ஷூன் வீசா, வெனி வீசா அந்த மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்னு நம்பி வராதிங்க. இங்கே இருக்கிறவங்களும் தன்னுடைய தகுதிக்கேற்ற வேலைகளை மட்டும் செய்யுங்க. தகுதிக்கு மீறி யோசிக்காதீங்க, பெரிய பிரச்சனைகளில் முடியும். கடைகளில் டீ குடிக்க போவீங்க, பன் எடுத்து சாப்பிடுவீங்க. அதே மாதிரி சில ஸ்வீட் ஐட்டங்கள் சாப்பிடுவீங்க. குறிப்பாக இது ஜிலீப் ஷோ, ஹைதான், இந்த வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, ஹஸ்ஸாவி பகுதி. இந்த கடைகளுக்கு இந்த ஸ்வீட் சப்ளை, சில ஸ்வீட் சப்ளைகள் எங்கேருந்து வருது தெரியுமா? எவ்வளவு சுத்தமாக தயாரிக்கிறாங்க தெரியுமா? பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த கடை பக்கமே போக மாட்டீங்க. زراعة مدري مو الزراعة. ها يا سلام، كمل بالنظافة. طالع طالع طالع، تفضل. لا ميزان على الأصول. يا سلام، شو تغسلون؟ طالع، تفضل 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 هني. ها تفضل. لا وكاميرات. يا سلام يا سلام. ها تفضل تفضل تفضل. لا كاميرات. يا جماعة الخير يا جماعة الخير، لا يبيع هذا الباتي. تفضل، هذا المخزن ماله، هذا المخزن. ها استغفر الله العظيم. ترى عادي يبيعون على الجمعيات. ها شوف هذا الحمام أبد يقدرون يطبخونه. عادي يحطونه بأكياس نظيفة ويبيعونه على الجمعيات، ولا من شاف ولا من دري. طيب طيب يا سلام. சுத்தத்தில் இவங்களை அடிக்க ஆக்களையே இல்லை. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு தினார், அரை தினார் கொடுத்து டீயும் பன்னும் வாங்கி சாப்பிட்டு கடைசியில் 5 தினார் 10 தினார் இல்லை 50 தினார் கொடுத்து மருத்துவத்துக்கு செலவு பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோ காட்சி இதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்த ஞாபகம் தான். தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் செய்யாதீங்க. பாருங்கள் இந்த மனுஷன் என்ன செய்கிறாருன்னு. எவ்வளோ ஒரு மோசமான செயல். இன்னொருத்தருக்கு சாப்பாடு இந்த ஹோட்டல்களில் வேலை பார்க்குறவங்க தயவு செய்து ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் மனிதர்களுக்கு மறைச்சாலும், நீங்கள் சட்டத்துக்கு மறைச்சாலும் மேலொருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உண்ற உணவு அதை தயவு செய்து துப்புரவாக கொடுத்துருங்க. இல்லை இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாகுவீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி கடைகளில் சாப்பிட்றவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. சமூக விவகார அமைச்சர் குவைத் மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் 1000 குவைத் தினார்களை மானியமாக வழங்கப் போகிறார். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள லிங்கை டச் செய்து உள்நுழைந்து உங்களுடைய விவரங்கள் மற்றும் தொலைபேசி எண் மற்றும் உங்களுடைய சிவில் ஐடி எண்களை பதிவு செய்யவும். 1000 தினார், அதுவும் நம்மளுக்கு 1 கோடி நீ பார்த்த மாசம் முடிஞ்ச சம்பளமே ஒருத்தருக்கு ஒழுங்கா கிடைக்குது இல்ல, அதுக்குள்ள 1000 தினார் குவைத்தில் இருக்கிற எல்லாருக்குமே. நீங்களா யாருடா? How do I tell you?
வருஷம் முடிஞ்சு நாட்டுக்கு போகும்போது நம்மளுடைய போனஸ் சம்பளத்தை கொடுக்கறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உண்மையிலேயே இதுதான் உண்மை, இதுதான் பாருங்கள், நீங்களே சைன் வச்சுருக்கீங்க எக்ரிமெண்ட்டு, இந்தா பாருங்கள் எக்ரிமெண்ட், நீங்கள் தானே சைன் வச்சுருக்கீங்க, இதை வாசித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் பழசு, இப்போ சட்டம் மாறிடுச்சு, உனக்கு தெரியாதா? எத்தனை கதை சொல்கிறாங்க தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும். முதுகெலும்பில்லாத அதிகாரிகளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதால நம்மளுக்காக எந்த ஒரு சாதகமான விடயங்களையும் சாதிக்க முடியல. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல். இந்த தகவலை நான் மறுபடியும் எதுக்காக சொல்கிறேன்னா, புதிதாக என்னுடைய சேனலுக்கு வரவங்க இருப்பீங்க, குவைத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவங்க, வர்றதுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க இருப்பீங்க. நல்லாவே பார்த்துக்கோங்க, போலீஸ் அதிகாரிகள் வீடியோ கால் பண்ணினாங்கன்னா பதட்டம் அடையாதீங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் இது. இன்றைக்கி காலையில் ஒரு சகோதரர் ஸ்கூலில் கொண்டு போய் பசங்களை விட்டுட்டு மெயினில் வந்து ரோட்டில் வண்டியை நிறுத்திக்கிட்டு நின்றுருக்கிறாரு. நிற்கும்போது பார்த்திங்கன்னா உடனடியாக போலீஸ் வண்டி வந்து அந்த மைக்கில் அவங்க சொல்லுவாங்க, ஹரக் அப்படின்னு சொல்லுவாங்க, சைட் பண்ணு, வண்டியை எடுங்க, மூவ் பண்ணுங்க அப்படின்னு சத்தம் வச்சுக்கிட்டே வருவாங்க. இவர் வண்டியை நிறுத்திட்டு நிற்கும்போது உடனே போலீஸால் வந்து வண்டி எடு மூவ் பண்ணுன்னு சத்தம் வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் பயத்தில் என்ன செஞ்சுருக்காரு, உடனே வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டார். போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பசங்களை ஏற்றிட்டு வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கு போய் இவர் உட்காந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ கால் ஒன்று வருது. வீடியோ கால் வந்ததுமே ஃபோன் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. ஃபோன் ஆன்சர் பண்ணினா அதிகாரி வீடியோ காலில் வேன் பத்தாக்கா அத்தினி பத்தாக்கா வேன் பேங்க் கார்டு அப்படின்னு இவங்க கேட்கும்போது, இல்லை என்னுடைய கார்டு வந்து நாங்கள் பாபா கிட்ட கொடுத்துருக்கேன். உண்மையிலேயே அவர் பாபா கிட்ட கொடுத்துருக்காரு, இல்லைன்னா இவர் கார்டெல்லாம் காட்டியிருப்பார், பாபா கிட்ட கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா உடனே வந்து என் ரூம் கதவை தட்டுறாரு. என் முன்னாடி இருக்கிற ஒரு சகோதரர் தான் ரூம் கதவை தட்டுறாரு. வேர்த்து போய் மனுஷன் அப்படியே பயந்து போய் நடுங்கி போய் வராரு. தம்பி இதுதான் நடந்துச்சு, காலையில் வந்து இப்படி வண்டி நிறுத்தியிருந்தேன், போலீஸால் வந்தாங்க, வண்டி எடுக்க சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்தப்புறம் போலீஸால் கால் பண்ணி பத்தாக்கோலாம் கேட்குறாங்க. எனக்கு ஒரே பயமாக இருக்குது தம்பி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாபாவுக்கு நான் இன்னமும் சொல்லலை, அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லலான் இருக்கிறேன். வேறுத்து போய் உள்ளே வாங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து எங்கே வந்த கோலை காட்டுங்க. அப்படி எனக்கு மனசில் பட்டுச்சு, இல்லையே போலீஸ் அப்படியெல்லாம் கால் பண்ண மாட்டாங்களே, உங்கள் நம்பர் எப்படி போலீஸுக்கு தெரியும், நீங்கள் போலீஸுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாரு. போலீஸுக்கு கொடுக்காம எப்படி அவருக்கு கால் வரும்? கடைசியில் பார்த்தா உள்ளே எடுத்து பார்த்தா அதே திருட்டு பசங்க தான். நம்பரும் பார்த்தா எங்கேயோ வேறொரு நாட்டு நம்பர். அவருக்கு காட்டி எல்லாமே தெளிவுபடுத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக போனார். அப்போ இந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்னமும் தெரியாதவங்க அறியாதவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. நியூஸ் எத்தனையோ தடவை பார்த்துருக்கிறாரு, ஆனால் இன்னமும் அவருக்கு அந்த இது புரியலை. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க வீடியோ கால் பண்ணினா நம்பாதீங்க, எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காதீங்க. அதே போல் அந்த 1000 தினார் கேஸ் முன்னாடி சொன்னது, அதுக்கு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாமே கிஃப்ட் வருது, அது வருதுன்னு பொய் சொல்லி தான் ஏமாற்றி நிறைய பேர் வந்து பணத்தை பிடுங்குறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருக்குது. அடுத்ததாக அர்தியா பகுதிகளில் யாராவது வண்டிகளை நிறுத்தி வச்சுருக்கிறீங்களா? குடியிருப்பு பகுதிகளில் இது வந்து பார்த்திங்கன்னா அர்தியா பகுதிகளுக்கு உடனடியாக சோதனை செய்யுங்க. முனிசிபாலிட்டியை பாருங்கள் எத்தனை வண்டிகள் நிற்குது, ரொம்ப நாளாகவே இந்த வண்டிகளை மூவ் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிறாரு. صارت افراح العرضيه شوف سيارات مهمله ما تتحرك ما ادري بلديه العرضيه ما يقومون بدورهم ليش سيارات مهمله ها وشوف الجيب هذا بعد فوق سنتين كذي فوق سنتين وهذه السياره يا اخوان 4 سنين صار لها 4 سنين الله يشهد اكلم البقاله يقول صاحب البقاله قاطها مخليها مخزن 4 سنين الله يشهد ارجو النشر مع السلامه يا اخوان صارت افراح العرضيه شوف سيارات مهمله ما تتحرك ما ادري بلديه العرضيه ما يقومون بدورهم ليش سيارات مهمله ها وشوف الجيب هذا بعد فوق سنتين كذي فوق سنتين وهذه السياره يا اخوان 4 سنين صار لها 4 سنين الله يشهد اكلم البقاله يقول صاحب البقاله قاطها مخليها مخزن 4 سنين الله يشهد ارجو النشر مع السلامه. சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனம், கண்ட இடத்துல நிறுத்தாதீங்க. இப்போ அதிகமான செக்இன் நடக்குது. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா கெப்த் ரவுண்ட் அபவுட் ஹாதர் பேஸ் கெப்த் செல்லும் வீதியில் மிலிட்ரி கேம்புக்கு பக்கத்தில். المسؤولين المعنيين بشأن هذه الحفرة اللي بوسط البر الله سلمني بغيت أطيح فيها ماشي على الدباية على السنة كنت رايح عند الربع هني كاشتين
فجأة اعترضت لي هذه الحفرة، لولا الله عز وجل ثم اني انتبهت عليها كان طايح فيها، عمقها تقريبا 3-4 متر، يرحم والديكم سكروها، لا تزهق أرواح فيها. مكانها بالضبط بين دوار شبد وبين قاعدة أم قدير، هذه شبد قدامنا. بحفظ اللوكيشن عندي، المسؤولين المعنيين يتواصلون وياي أو اللي له شأن بالحفرة هذه، الظاهر قاعد يسوون صيانة أشغال ما أدري شنو بالضبط، وتاركينها مفتوحة، لا حواجز لا شيء. وسلامتكم. கெப்த் பகுதிகளுக்கு போகிறீங்களா இருந்தால் கெப்த்துக்கு போகும்போது சில இடங்களில் பார்த்திங்கன்னா திறந்த வெளிகள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்பேஸ் ஆர்மி கேம்ப் இருக்குது. ஆர்மி கேம்பில் இருந்து அந்த ரவுண்டு போட்டுக்கு முன்னாடி சரியாக நீங்கள் கெப்த் போயிட்டுருக்கும்போதே முன்னாடி லைட்ஸ் 2 வச்சுருப்பாங்க. அதுதான் உம்முல் காதிர் பேஸ் கேம்ப். முன்னாடி அந்த ப்ளஷர் லைட் வச்சுருப்பாங்க, போலீஸ் லைட் மாதிரி. அந்த இடத்துல இருந்து முன்னாடி போகும்போது ரவுண்டு போட் வருது. ரவுண்டு போட்டில் வலது பக்கம்தான் இந்த நிலைமை. பள்ளம் ஒன்று தோண்டி வச்சுருக்காங்க. அது அந்த டெப் லைன் ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 3 மீட்டர் அகலம் இருக்குது இந்த பள்ளம். வண்டி ஒன்று போணுச்சுன்னா அப்படியே விழுந்துடும். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த பாலைவன பகுதிகளில் புழங்கக்கூடியவங்க, நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பாலைவன பகுதிகளில் இந்த மாதிரி பள்ளங்கள் இருக்கும். அதே மாதிரி இயற்கையாகவே இந்த மழை நீர் வந்து அதிகமாக வெள்ள நீர் வந்து போகும்போது சில இடங்களில் அந்த மாதிரி ஹால்கள் உருவாகும். அதே மாதிரி நிறைய பாலைவனங்கள் இன்றைக்கு வரைக்கும் கன்னி வெடிகள், ஈராக் இன்வெஷன் அந்த நாட்களில் புதைக்கப்பட்ட விமானத்தால் தாக்கப்பட்ட கன்னி வெடிகள் கூட இன்னமும் வெடிப்பொருட்கள் இருக்குது. ரீசெண்டாக கூட அல்முத்தலாவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.